அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ₹2 2018 ஹைதராபாத் மின்ட்டில் ஒரு மியூல் காயின். மின்ட்டை பார்த்துக்கோங்க, ஈயரை பார்த்துக்கோங்க. மியூலுங்கிறது முன்பக்கம் தெரியாது, பின்பக்கம் பார்ப்போம். வாங்க, இந்த 2 சிங்கத்திலையும் சைடில் வளைவுகள் தெரியும். 1 2 3. இந்த சைடு 1 2 3 4. நடுவில் வந்து கோலமாலான் இருக்கும். ஒரு வரிசை கிரகமாக இருக்காது. இதில் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரே வரிசையில் இருக்கும், கோடு கோடாக இருக்கும். சிங்கமும் நடுவில் இருக்கிற சிங்கமனுடைய இதய பகுதியும் ஒரே மெத்தடில் ஒரு மேலேருந்தே கீழ் நோக்கி 1 2 3 4ன்னு இந்த வரிகளை வந்து எண்ணிடலாம். இதில் மேலே 2 கொம்பு இருக்கும். மியூல்னா மேலே 2 கொம்பு இருக்கும். இதில் அந்த கொம்பு இருக்காது, முட்டையாக இருக்கும். லயன் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிக்கோங்க. 2 சிங்கத்துக்கும் வித்தியாசத்து. இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக, கொஞ்சம் உயரமாக இருக்கும். இது கொஞ்சம் அகலமாக கட்டையாக இருக்கும். இது கால் பகுதி பக்கத்தில் இங்கே நல்லா வளைஞ்சி உள்ள வளைஞ்சி இப்படி தெரியும். இதில் வந்து கொஞ்சம் அவ்வளோ வளைசல் இருக்காது. இந்த வளைவில் இங்கிட்ட கட்டு தெரியும். கட்டு தெரிஞ்சு அப்புறம் வரும். இங்கே அந்த கட்டுலாம் இருக்காது. இதில் இப்படி வளைஞ்சி நேராக வரும். இதில் வளைஞ்சி ஒரு கட்டு தெரிஞ்சு வரும். ஒரு அற்புதமான ஒரு மியூல் காயின். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஸ்லைடில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து ஒரு ₹1 காயின். 2001. இதை நான் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபோல்டர் போடுவேன். உங்களுக்கு பதிவு போட்டுட்டு போடணும்னு பார்க்கேன். அப்படி திரும்பினீங்கன்னா இது வந்து ஒரு 4 மணிக்கு வரும். இப்படி இருந்தால் 3 மணி, இது வந்து 4 மணி. ஒரு கிளாக் வைஸ் எரர் 4 o'clock. இதை கலெக்ட் பண்ணுறவங்க ₹1 கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு 4 o'clock வாண்டட் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி அதில் வச்சுக்கலாம். 2001 கொல்கட்டா மின்ட்டில் ஒரு 4 o'clock ஒரு கிளாக் வைஸ் நாணயம். இது வந்து ஒன் சைடு ஃபுல்லாக எரர். ஒன் சைட்லேயே ஃபுல்லாக ₹5 ₹10 நிறையா வச்சுருக்கீங்க. ₹1 இருக்கான்னு தெரியல. ₹1 இல்லாதவங்க இதை வாங்கி அதோட சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் சைடு ஃபுல்லாக பிரிண்ட் இருக்கும், ஒன் சைடு ஃபுல்லாக பிரிண்ட் இருக்காது. அந்த மாதிரி இது ஒரு 5% ஒரு பிரிண்ட் இருக்கும் ₹1 அப்படிங்கிறதுல. மற்றபடி வேறு எந்த பிரிண்ட்டும் இருக்காது. பாரத், இந்தியா அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த சைடு ஃபுல் பிரிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். பாரத், இந்தியாலாம் இருக்கும். இது ஒரு எரர் காயின். இது எரர் காயினில் கிளாக் வைஸ் வருதான்னு பார்ப்போமா. இது 1 கிளாக் வைஸ் வரல, எரர் மட்டும்தான். அதுக்கடுத்து ஒரு ₹1 நாணயம் 2013 ஹைதராபாத் மின்ட்டு. இதை அப்படியே திருப்பி பார்ப்போம். இது வந்து ஒரு 2 மணி. இது கிளாக் வைஸில் 2 o'clock. 3 மணின்னு அங்கே வரணும். இது இங்கே தான் இருக்குது. அதனால் இது வந்து 2 o'clock எரர்.
இது ஒரு 2 ருபீஸு. 2014 நொய்டா மின்ட்டு. அப்படியே திருப்புவோம், எத்தனை மணி வருதுன்னு பார்ப்போம். 3 மணி, 3:00. கரெக்டான 3 மணி இது, 3:00. அதுக்கு அடுத்து ஒரு கிராக் எரர், ஸ்ட்ரக் த்ரோ எரர். இதுக்கு பேர் ஸ்ட்ரக்கு த்ரோ எரர். இது வந்து அந்த உலோகத்தை இது வந்து அந்த உலோகத்தை வார்ப்பில் விட்டு நாணயம் அச்சடிக்கும் பொழுது உள்ளே வந்து ஒரு தலைமுடியோ நூலோ நரம்போ இருந்தால் இந்த மாதிரி கோடுகள் வரும் அப்படின்னு சொல்லி எரர் புக்கில் இருக்குது. இதுக்கு பேர் ஸ்ட்ரக் த்ரோ எரர். இது மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்க இதை சேர்த்து வச்சுக்கிடலாம். கிளாக் வைஸ்லாம் கிடையாது. 2017 கொல்கட்டா. 2017 கொல்கட்டா மின்ட்டு. தவறுனா யோகம்னு சொல்லுவாங்க, அதான் தவறிக்கிட்டே இருக்குது. சரி, கீழே வச்சு திருப்புவோம். 2017 இது என்ன எரர்னு பார்ப்போம். முன்னாடி எந்த எரரும் இல்லை. 1க்கு கீழே தான் அந்த டை இல்லாமல் இருக்குது. பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சரோ எரரும் இல்லை. அப்போ கிளாக் வைஸை தான் இருக்கும். நான் தான் சரியாக திருப்ப முடியல என்னால். இன்றைக்கி வந்த நாணயம் ₹1. ₹1 அப்படியே திருப்பி பார்ப்போம். 11:30 மணி. இப்படி இருந்தால் 12 மணி, இப்படி இருக்குது 11:30 மணி. கிளாக் வைஸ் எரர். 2017 கையில் நிப்பனாங்குது. 2017 இப்படி பார்ப்போமா. இது நேராக இருக்கா, அப்படி இந்த பக்கம் திருப்போம். ஆமாம், இது வந்து 11:30 மணி. ஒன்று அதான் சரியாக 12 மணி இல்லை, 11:30 மணியில் இருக்குது. அது ஒரு கிளாக் எரர்னு அனுப்பிச்சி விட்ருக்கார். வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூல் காயின், கிளாக் வேஸு, ஸ்ட்ரக்சரோ எரர் இதெல்லாம் வேணும்னா வாங்கிக்கோங்க.